முத்து இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போற இன்னைக்கு வேர்க்கடலை குழம்பு தாங்க வைக்க போறேங்க. வேர்க்கடலை வேக வச்சாச்சா? வேர்க்கடலை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுங்க வேக வச்சிருக்கேங்க. அதை இந்த அடுப்புல மாத்திரலாம். வச்சிட்டு இந்த பக்கம் குழம்பு தாளிச்சறீங்களா? ஆமாங்க, மாத்திட்டு. நல்லா வெந்திருச்சா வேர்க்கடலை? வெந்திருச்சுங்க. இது கிட்டத்தட்ட எந்த மாதிரி குழம்பு அது வரும்? கொண்டக்கடலை குழம்பு மாதிரி தான் வரும். ஆனா கொண்டக்கடலை குழம்புக்கு நம்ம அரைச்சு ஊத்துவோம். இதுக்கு நம்ம அரைச்சு ஊத்த தேவையில்லை. தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்தணும். தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்துனா போதுங்க. சரி சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம இப்ப இந்த குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு மண் பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கேங்க. நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம், கடலெண்ணையும் சேர்த்துக்கலாம். நான் இப்ப சேர்த்துறது வந்து கடலெண்ணெய். கொஞ்சமா கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் 200 கிராம் எடுத்துருக்கேங்க. சரி பாதி எடுத்துருக்கேன் ரெண்டுத்துலையும். இப்போ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இது கூடயே 10 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூண்டுலாம் நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம 150 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. பொடுசாக நறுக்கி வச்ச தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த குழம்புக்கான மசாலா பொடியெல்லாம் சேர்த்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துனதுக்கு அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் சாம்பார் பொடி எடுத்துக்கிறேங்க. அது 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஏன் இதுக்கு சாம்பார் தூள் போடுறீங்க? கொஞ்சம் குழம்பு டேஸ்டா வருங்க. அப்படியே கொஞ்சம் காரம் கம்மி அப்படி வருமா? ஆமாங்க, இது கொஞ்சம் குழம்பு நல்லாவும் இருக்கும் டேஸ்டா. என்னம்மா கடலை குழம்புக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன்? ஆமாங்க, கத்திரிக்காய் தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லாட்டி நம்ம கடலை மாத்திரம் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் சேர்த்து போறேன். கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி வருமா? கொஞ்சம் கொண்டக்கடலை குழம்பு மாதிரி டேஸ்டா இருக்கும். எத்தனை கத்திரிக்காய் இன்னைக்கு? இன்னைக்கு நான் 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சமா புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கேங்க. நிறைய புளித்தண்ணி ஊத்துனீங்கன்னா குழம்பு டேஸ்டே மாறிடும். நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்தியாச்சுங்க. இப்போ நம்ம கொதிச்சு வரட்டுங்க. கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு மூடி வச்சு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்குங்க. கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கணும்னா இந்த குழம்போட டேஸ்ட் இதில் நல்லா வேர்க்கடலை இறங்குங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த குழம்பு. ஒரு 200 கிராம் நம்ம வேர்க்கடலை சேர்த்துறேன். எவ்வளோ நேரம் ஊற வச்சுமா? 1/2 மணி நேரம் ஊற வச்சுங்க. வேற கொஞ்சம் குக்கர்ல போடாம வேக வச்சீங்களா? ஆமாங்க, பாத்திரத்திலேயே வேக வச்சேன் நானு. அதனாலதான் இப்ப குழம்பு கூட கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். இப்ப நம்ம குழம்புல வேர்க்கடலை சேர்த்தியாச்சுங்க. சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போதே குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாங்க. கொஞ்சமா தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெரிய சீரகம் எடுத்துருக்கேங்க. அது கூடயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் குருமிளகு தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. சீரகத்தூள் சேர்த்தணுமா? அதுக்கு சீரகத்தூள் நம்ம அதுலயே சேர்த்திட்டுங்க. சீரகம் சேர்த்திட்டுங்க. சீரகம் வேண்டாம், நம்ம இதை மாத்திரம் நம்ம அரைச்சு எடுத்துடலாம். ஓகே. இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டு 5 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம இப்ப திறந்து பார்த்துடலாங்க. திறந்து விட்டு ஒரு கலரி விட்டுடலாங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அருமையான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட கொஞ்சமா மல்லித்தலை தூவி விட்டுலாங்க. அருமையான வேர்க்கடலை குழம்பு தாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உடுமலை ஃபுட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுக்கு லஞ்ச் வீடியோ கொடுக்குற சப்போர்ட் இந்த வீடியோக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.